श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवम् उत्तरशतकम् 76வது श्लोकम् இன்னைக்கு அனுபவிக்கலாம். सर्गाभ्यास विशालया निजदिया जानन् अनन्तेशयं भारत्या सगधर्मचाररतया स्वाधीन संकीर्तनः कल्पानेव बहून् कमण्डलुगलत् गङ्गाप्लुतो पूजयत् ब्रह्मा त्वां मुखलोचनाञ्जलिपुटैः पद्मैरिवावर्जितैः सर्गाभ्यासविशालया निजधिया जानन् अनन्तेशयं भारत्या सगधर्मचाररतया स्वाधीनसङ्कीर्तनः कल्पाने बहून् कमण्डलुगलत् गङ्गाप्लुतो अपूजयत् ब्रह्मा त्वां मुखलोचनाञ्जलिपुटै पद्मैरिवावर्जितैः. இந்த ஸ்லோகத்தில் அகத்திய முனிவர் கமண்டலத்திலிருந்து பெருகி ஓடிய காவேரியில் நான்முகன் நீராடினான் என்கிறார். ஸ்ரீ ரங்கநாதா அகஸ்திய முனிவர் கமண்டலத்திலிருந்து பெருகி ஓடிய காவேரியில் நான்முகன் நீராடினான். அல்லது இன்னொரு அர்த்தம், தனது கமண்டலத்திலிருந்து வந்து பெருகிய கங்கையில் நீராடினான். ரெண்டு ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிற மாதிரி ஸ்ரீ பட்டர் இங்கே அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு விதமாகவும் அனுபவிக்கிறார். தனது சிருஷ்டியால் வந்த மலர்ச்சியால் பல கல்ப காலங்கள் அனைவருக்கும் எஜமானான உன்னை அவன் தியானித்தபடி, யாரு? சதுர்முக பிரம்மன் தியானித்தபடி இருந்தான். பல கல்ப காலங்கள் அனைவருக்கும் எஜமானான உன்னை அவன் தியானித்தபடி இருந்தான். சதுர்முக பிரம்மன் தன்னுடைய மனைவியான சரஸ்வதியின் மூலம் பெற்ற சங்கீர்த்தன ஞானம் கொண்டு புருஷ சுக்தம், சாமகானம் முதலானவைகளால் உன்னை துதித்தான். இதனால் பெற்ற தாமரை போன்ற கண்கள், முகங்கள் மற்றும் அஞ்சலி என குவித்த கரங்களால் உன்னை வணங்கியபடி நின்றான். அந்த பக்தியினால், அந்த சங்கீர்த்தனத்தினால் அவன் தெரிவிக்கும் அந்த நமஸ்காரங்களால் தாமரை போன்ற கண்கள், முகங்கள் மற்றும் அஞ்சலி என குவிந்த கரங்களால் உன்னை வணங்கியபடி நின்றான். ஸோ இந்த ஸ்லோகத்திலிருந்து 3 ஸ்லோகங்கள் பெரிய பெருமாள் சத்தியலோகத்திலிருந்து இங்கு வந்தமையை பற்றி தெரிவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். முதல்ல பிரம்மன் சத்தியலோகத்தில் ஆராதனை செய்தமை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். ஸோ அதாவது சர்காபியாச விஷாலயா நிஜதியா ஜானன் அனந்தேஷயம். ஸ்ரீ ரங்கநாதா எம்மாண்பினயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி 2 முகமும் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதி இறைஞ்ச நின்ற குலசேகராழ்வார் பாசுரம் பெருமாள் திருமழில. என் மாண்பின் அயன் 4 நாவினாலும் எடுத்தேத்தி, அயன்னா சதுர்முக பிரம்மன், 2 முகமும் 8 முகத்தால், 2 முகமும் 4 முகத்தால் கொண்டு 8 கண்கள் கொண்டு எம்மாடும் எழில் கண்கள் எட்டினோடும் தொழுதேத்தி இனிதிரைஞ்சி நின்ற குலசேகராழ்வாரின் அந்த கருத்தையே இந்த ஸ்லோகத்தில் விரித்துரைக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். பிரம்மாவானவர் சதுர்முக பிரம்மன் திரிவிக்ரம அவதாரத்தின் போது
சத்தியலோகத்துக்கு வந்த எம்பெருமானை தன் கையில் உள்ள கமண்டலுவின் நீரினால் திருவடி விளக்கம் செய்தார். பிரம்ம கடிகின பாதமோ அப்படின்னு அன்னமாச்சாரியார் தெரிவித்தபடி அந்த கமண்டலுவின் நீரினால் அவர் பாதத்தை அலம்பி பாத்தியம் அர்க்கியம் பாத்தியம் கொடுத்து திருவடி விளங்கச் செய்தார். அப்போ அந்த நீர் கங்கையாக பெருகிற்று. பின்னர் பல கல்பங்களில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ஸ்ரீ ரங்கநாதனை உலகத்தை படைப்பதனால் பரந்த தன் மனத்தினால் தியானித்து நின்றார். உலகத்தை படைப்பதனால் அவருக்கு வந்த அந்த ஞானம், விகசித்த ஞானம், பிரம்மனுக்கு பெருமாளே அனுகிரகித்தவர், உபதேசம் பண்ணவர், எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும். அந்த ஞானத்தால் அவனை தியானித்தார். அவரது பத்னியான சரஸ்வதியானவள் இடையராது தேவரீரது புகழை பாடி வந்தாள். உமக்கும் அந்த பாட்டை சொல்லி சதுர்முக பிரம்மனுக்கும் அந்த பாட்டை சொல்லிக் கொடுத்து அதை சங்கீர்த்தனம் செய்தார் சதுர்முக பிரம்மன். அந்த பாடலை கேட்டு வியந்த தாமரை பூக்கள் போல் இருக்கிற 4 முகங்களாலும் 8 கண்களாலும் கை கூப்புதலினாலும் சதுர்முக பிரம்மன் தேவரீரை பூஜித்தார் என்கிறார் சுவாமி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சரஸ்வதியானவள் பிரம்மனுக்கு வசப்பட்டவள். அவள் பார்வையால் பகவானை துதிக்க தடையில்லாத வாக்குகள் ஏற்பட்டன என்று 2ஆம் அடியில் தெரிவிக்கிறார். மனத்தாலும் வாச்சிகமாயும் ஏற்படுத்தக்கூடிய கிஞ்சித்காரம் பணிவிடைகளை தெரிவிக்கிறது இந்த ஸ்லோகம். மனத்தாலும் வாக்காலும் ஏதோ முடிஞ்ச அளவு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஸோ சர்காபியாச விஷாலயா நிஜதியா ஜானன் அனந்தேஷயம் பாரத்யா சகதர்மச்சாரரதயா ஸ்வாதீன சங்கீர்த்தனः கல்பானேவ பகூன் கமண்டலுகலத் கங்கா ப்ளுதோ பூஜயத் பிரம்மா த்வாம் முகலோச்சனாஞ்சலிபுடைः பத்மைரிவாவர்ஜிதைः. கமண்டலு கலத் கங்கா ஆப்ளுதः. கமண்டலு தன் கையிலுள்ள குண்டிகையினின்று கமண்டலுவிலிருந்து கலத் பெருகி வருகிற, கமண்டலு கலத் பெருகி வருகிற கங்கா அந்த கங்கையின் நீரால் அப்ளுதா நன்கு நீராடினவராக. அதுதான் மார்கழி திங்களில் நீராட்டம், நீராடப் போதுவீர், நன்கு நீராடினவர். பிரம்மா நான்முகக் கடவுளானவர், அப்படி நீராடினவரான நான்முகக் கடவுளானவர். அனந்தேஷயம் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும். துவாம் தேவரீரை, பகூன் அநேகம், கல்பான் ஏவ கல்பகோட்டி வருஷங்கள் வரை, சர்க்க அபியாச விஷாலயா உலகத்தை அடிக்கடி படைப்பதால் ஏற்பட்ட பழக்கத்தால் விரிவடைந்திருக்கும் நிஜதியா தன் புத்தி கௌசலத்தால். அந்த புத்தி உலகத்தை படைத்து கொண்டே இருப்பதால், அடிக்கடி படைப்பதால் ஏற்பட்ட பழக்கத்தால் விரிவடைந்திருக்கும் புத்தி. அந்த புத்தியினால் ஜானன் எம்பெருமானை தியானித்து சகதர்ம சார ரத்தையா உடனிருந்து தர்மங்களை அனுஷ்டிப்பதில் ஈடுபாடு உடைய பாரத்யா பாரதி என்ற தனது மனைவியான சரஸ்வதி தேவியால் சுவாதீன சங்கீர்த்தனக தன் இஷ்டப்படி பகவன் நாமாதிகள் கீர்த்தனம் செய்யும் அவராய், அந்த சரஸ்வதி தேவி சொல்லிக் கொடுத்ததால் அந்த வாக் தேவதை, அதனால் பகவன் நாமாதிகள் கீர்த்தனம் செய்யும் அவராய், ஆவர்ஜிதைகி தமது தபோபலத்தை கொண்டு எம்பெருமானை சாட்சாத்கரித்து அவரிடம் உபதேசமாக பெற்றவைகளும், பத்மைகி இவ தாமரை மலர்களைப் போன்று உள்ளதுமான முகலோச்சன அஞ்சலி புட்டைகி தனது 4 முகங்கள் 8 கண்கள் 4 கைகள் என்ற கூப்பிய கைகளை கொண்டு அப்பூஜயத் துதியுடன் கூடிய தேவரீரை திருவாராதனம் செய்தார் என்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பிரம்மன் எப்படி திருவாராதனம் செய்தார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதை அப்படியே பண்ணுறார் அவர். குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. நான்முகன் திருவந்தாதி 9வது பாசுரம். அந்த திருமழிசை பிரான் அருளியதை இங்கு ஸ்ரீ பட்டர் திருவுள்ளப்பட்டார். வடநாட்டுக்கு சென்ற தமிழ் முனி அகஸ்தியர்
அங்கிருந்து வரும்போது கங்கையை தனது கமண்டலுவில் ஒரு கமண்டலுள்ள ஜலம் எடுத்துன்னு வந்தார். கங்கா ஜலத்தை தென்னாட்டுக்கு வந்தார். வழியில் ஓரிடத்தில் கமண்டலுவை வைத்து அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கு வந்த காகம் கமண்டலுவை உருட்டி விட்டது. அதில் இருந்த கங்கை நீர் சஹ்யமலையின் அடிவாரத்திலிருந்து பெருகி அதுவே காவிரி ஆயிற்று என்று ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், குண்டிகையினில் பொருவில் காவிரி கொணர்ந்தார் என்று இதை திரு கம்பநாட்டாழ்வானும் தமது ராமகாதையில் ஆரண்ய காண்டத்தில் தெரிவிக்கிறார். குண்டிகையினில்னா கமண்டலுவில், பொருவில் காவிரி கொணர்ந்தார். அப்படி கங்கையை கொண்டு வந்து காவிரியாய் இங்கு கொணர்ந்தார். திருமழிசைப்பிரான் என்ன தெரிவித்தார்னா, திருவிக்கிரம அவதாரத்தில் எம்பெருமான் திருவடி சத்தியலோகம் வரையிலும் போக நம்மை அனுகிரகிக்க இங்கு வந்து விட்டதே திருவடி என்று சந்தோஷப்பட்டு மகிழ்வால் பிரம்மன் தனது கமண்டலு ஜலத்தால் திருவடிகளை திருமஞ்சனம் செய்தார் என்று வரலாறு. ஸோ இங்கே சொன்னது அங்கே திருவடி சத்தியலோகம் போன போது பிரம்மா திருமஞ்சனம் பண்ணதா, இல்லை அகஸ்திய கமண்டலு விற்த்தாந்தமா? எது? ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், அகஸ்திய விற்த்தாந்தமே இங்கு தெரிவிக்கப்பட்டது. என காவிரியை பற்றி பேசுகிறார், திருவரங்கத்தை பற்றி பேசுகிறார். அகஸ்தியரால் கொணரப்பட்ட கங்கை நீர் தான் காவிரி ஆனபடியால் அதுவும் வடநாட்டு கங்கையிலிருந்து கமண்டலுவில் ஏந்தி கொண்டு வந்தபடியால் அதையே இங்கு ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார் என்போரும் உண்டு. 2 வெர்ஷன். எது எப்படியா இருந்தாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே. பிரம்மன் தினமும் அரங்கநகரப்பனை பூஜிப்பது சத்தியம். 2 விதமாகவும் பொருள் கொள்ள வாகாய் ஸ்ரீ பராசர பட்டர் இங்கு அருளியது ரசிக்கத்தக்கது. அரங்கநகரப்பனை தன் மனைவியான சரஸ்வதியுடன் பிரம்மன் ஆராதிப்பதால் இவரால் உற்சவம் கண்டு அருளியவர் என்ற கருத்தில் பிரம்மோற்சவம் என்று அதனால்தான் பெயர் வந்ததோ? திருவரங்கத்தில் 3 பிரம்மோற்சவங்கள் உண்டு. அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.